ஆனால் அந்த பொதுக்குழு கூட்டம் வந்து நடக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஐயா வழக்கு தொடர்ந்தாங்க. அதில் வந்து இப்போ தீர்ப்பு வந்தது என்னன்னா, இன்னைக்கு பொதுக்குழு நடத்துறதுக்கு அன்புமணி ராமதாஸ் அவர்களுக்கு நீதிமன்றம் அனுமதி வழங்கியிருக்கு. இது வந்து இப்போ ராமதாஸ் ஐயா தரப்புக்கு வந்து இது பின்னாடியாக பார்க்குறீங்களா? மேற்கொண்டு அதாவது இது நீதிமன்ற பிரச்சனை. நீதிமன்ற தீர்ப்பை பற்றி எதுவும் கருத்து சொல்லக்கூடாதுங்கிறது எல்லாருக்கும் தெரிஞ்சது. அதை பற்றி எதுவும் கருத்து சொல்லக்கூடாது. அடுத்த கட்ட நடவடிக்கை மருத்துவரையா அவர்களும் இப்போ எங்கள் எல்லாரும் பேசுகிறது இதுக்கு தீர்வுன்னு சொன்னால் மருத்துவரையா அவர்களும் எங்கள் சின்னையா மருத்துவர் அன்புமணியும் இணைந்து பேச வேண்டும் என்பதை எல்லாருடைய எண்ணமாக இருக்குது. அது நடக்குன்னு சொல்லி நாங்கள் ரொம்ப ஆவலாக எல்லாரும் எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க. அந்த கோரிக்கையை முன் வச்சுருக்கிறாங்க. இது இன்னொன்று எங்கள் கட்சி பிரச்சனை ஒரு ஏற்படக்கூடாத ஒரு நெருக்கடியான சூழல். நீங்கள் பாட்டாளி மக்கள் கட்சி தமிழ்நாட்டில் ஒரு வலிமையான சக்தி. மருத்துவரை அவர்கள் 46 ஆண்டு காலம் உழைக்கிற ஒரு வலிமையான சக்தி. மருத்துவர் அன்புமணி அவர்களை முன்னிலைப்படுத்தி நடத்தப்படுகிற இந்த கட்சியில் ஒரு நெருக்கடி சூழல் உருவாகி இருக்குது. அது விரைவில் தீர்வுன்னு நாங்களும் நம்பிக்கையோடு எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். எல்லாரும் அதான் எதிர்பார்க்குறோம். இந்த தீர்வுக்கு வழி என்னன்னு சொன்னால் வழி இருவரும் சேர்ந்து பேசுகிறது தான் வழியாக இருக்குன்னு கருதுகிறோம். இதுக்கு மேலே கட்சியை பற்றி எங்கள் நடவடிக்கைகளை பற்றி இந்த மாநாட்டில் சொல்கிறது சரியாக இருக்காது. மாநாடு முடிஞ்ச பிறகு கூட அதை பற்றி மற்ற செய்திகள்லாம் சொல்லுவாங்க. இது மருத்துவரை சொல்லுவாங்க. தமிழக அரசு ஒத்துழைப்பு எப்படி இருக்கு? என்னங்க தமிழக அரசு ஒத்துழைப்பு மாநாட்டுக்கு ஒத்துழைப்புன்னு சொன்னால் நாங்கள் அனுமதி கேட்டோம். அனுமதி கொடுத்துருக்குறாங்க. நிறைய நிபந்தனைகள் கண்டிஷன்லாம் போட்டிருக்கிறாங்க. நிறைய நிபந்தனைகள் போட்டிருக்காங்க. அந்த நிபந்தனைகளை ஏற்றுக்கொண்டு தான் நடத்துகிறோம். இப்போ பாருங்கள், காவல்துறை வந்து பார்க்குறோம். இது சரியில்லை, அது சரியில்லை, இதை மாற்றுங்க, அதை மாற்றுங்கன்னு சொல்லிகிட்டே இருக்கிறாங்க. அப்படி சொல்கிறதெல்லாம் செஞ்சு தான் பண்ணுறோம். நாளை ஞாயிற்றுக்கிழமை மாலை சரியாக 3 மணிக்கு பூம்புகாரில் எங்கள் மருத்துவரையா அவர்கள் தலைமையில் வன்னியர் சங்கத்தின் சார்பில் மகளிர் பெருவிழா மாநாடு பிரம்மாண்டமாக நடைபெறுகிறது. இந்த மாநாட்டுக்கான ஏற்பாடுகள் நீங்கள் பார்க்குறீங்க. எவ்வளோ பெரிய திடல், எவ்வளோ பந்தல், எவ்வளோ பிரம்மாண்டமாக நடந்துகிட்டு இருக்குது. மாநாட்டுக்கான ஏற்பாடு, மேடை, இந்த திடல், பந்தல் எல்லாம் பிரம்மாண்ட அளவில் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. இந்த மாநாட்டில் தமிழ்நாடு முழுவதும் இருந்து லட்சக்கணக்கான பெண்கள் கலந்துக்கிறாங்க. இது ஒரு வரலாற்று சிறப்புக்குரிய மாநாடு. கண்ணகிக்கு பெருமை சேர்க்கிற இந்த மண்ணில் காவிரி புகும் பட்டணம் என்று போற்றப்படுகிற பூம்புகாரில் நடத்தப்படுகிற மாநாடு. இது சரியாக 3 மணிக்கெல்லாம் இந்த மாநாடு துவங்கும். இந்த மாநாடு மது போதை ஒழிப்பது, பெண்மையை போற்றுவது, குடும்பம் மேம்படுத்துவது உள்ளிட்ட கோரிக்கைகளையும், அதோடு வன்னியர்களுக்கு 10.5 விழுக்காடு இடஒதுக்கீடு, அனைத்து சமுதாயத்திற்கும் உரிய இடஒதுக்கீடு, அதை நிறைவேற்றுவதோடு ஜாதிவாரி கணக்கெடுப்பு உடனடியாக நடத்தப்பட வேண்டும் என்ற கோரிக்கைகளை எல்லாம் இந்த மாநாட்டில் முன்வைக்கப்படுகிறது. இது முழுக்க பெண்களே பங்கேற்கிற மாநாடு. நாட்டின் கண்கள் என்று போற்றப்படுகிற, வீட்டுக்கு வெளிச்சம் என்று போற்றப்படுகிற பெண்கள் தான். தாய் இல்லாமல் நான் இல்லை எல்லாரும் சொல்கிறாங்க. இப்படி ஒவ்வொருவரும் பெண்மையை போற்றக்கூடிய வகையிலேயும் இன்னைக்கு பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லாத சூழ்நிலை எங்கே பார்த்தாலும் பெண்களை பாதுகாப்பதற்கான நடவடிக்கை, அதை முன்னிலைப்படுத்துகிற மாநாடாக தான் இந்த மாநாடு அமையும். பொதுவாக வர்றதுக்கு நாங்கள் என்ன திட்டமிட்டிருக்கோம்னா, திருவள்ளூர், செங்கல்பட்டு, காஞ்சிபுரம், ஒருங்கிணைந்த வேலூர், சேலம், தருமபுரி, விழுப்புரம், கள்ளக்குறிச்சி, கடலூர், இந்த மாவட்டங்கள்லாம் சீர்காழி பக்கத்தில் சட்டநாதபுரம், அங்கே கீழே தேசிய நெடுஞ்சாலையில் இறங்கி கீழே வந்தோம்னா மங்கை மடம், திருவெண்காடு, பூம்புகார், அந்த வழியாக வருவதற்குண்டான ஏற்பாடுகள். அதே போல் திருச்சி, தஞ்சாவூர், இந்த மாவட்டங்கள்லாம் ஒருங்கிணைந்த டெல்டா, இந்த மாவட்டங்கள்லாம் வருவதற்கு நேராக தஞ்சாவூர், கும்பகோணம், மயிலாடுதுறை, பூம்புகார் இங்கே வர்றதுக்கு, இப்போ நாகப்பட்டினம், திருவாரூர் அங்கே வர்றதுக்கு இங்கே ஆக்கூர், முக்கட்டு, கருவி அந்த வழியாக வர்றதுக்கு உண்டான ஏற்பாடுகள்லாம் செஞ்சுருக்கு. இதில் மேடை அமைப்பு பிரம்மாண்டம், வண்டி நிறுத்துறதுக்கு உண்டான ஏற்பாடுகள்,
இது முழுக்க முழுக்க பெண்களே பங்கேற்கிறதுனால அவங்களுக்கு குடிநீர் வசதி, போக்குவரத்து வசதி, எல்லா இடத்துலையும் பாதுகாப்பு நடவடிக்கை ரொம்ப ஏற்பாடு பண்ணியிருக்கு. பாதுகாப்பு தான் முக்கியம். பெண்கள் என்ற காரணத்தால் பாதுகாப்பு 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 என்பதை முன்னிலைப்படுத்தி நல்ல ஏற்பாடு செஞ்சுருக்கோம். இது முழுக்க முழுக்க எங்கள் மருத்துவரையாவினுடைய வழிகாட்டுதலோடு நடைபெறுகிற மாநாடு. இந்த மாநாடு மருத்துவரையா தான் தலைமை ஏற்கிறார். எங்கள் வன்னியர் சங்க தலைவர் பூத்த அருள்மொழி மாநாட்டு குழு தலைவராக இருந்து நாங்கள்லாம் சேர்ந்து பணியாற்றுறோம். இந்த நாடக நிகழ்ச்சி நடைபெற இருக்கிறது. குறிப்பாக மாநாடு பேச்சு துவங்குவதற்கு முன்பு கண்ணகி கோவலன் நாடகம், அந்த நாடகம் பிரசித்தி பெற்ற கலைஞர்கள் அவங்களால நடத்தப்படுது. பெண்களின் பாரம்பரிய வீரதீர சாகச நிகழ்ச்சிகள்லாம் போற்றக்கூடிய முக்கிய நிகழ்வுகள்லாம் இடம்பெறக்கூடிய இருக்குது. ஆக கலை நிகழ்ச்சியே பிரம்மாண்டமாக இருக்குது. அதுவும் பெண்கள்லாம் பார்ப்பதற்கு மனதை நெகிழ வைக்கக்கூடிய அளவுக்கு அந்த நிகழ்ச்சிகள்லாம் இடம்பெறத்துக்கு உண்டான ஏற்பாடுகளை செஞ்சிட்ருக்குறோம். நீங்களும் பார்க்குறீங்க. இந்த செய்தி ஊடக நண்பர்கள் நீங்களும் இந்த மாநாட்டு திடல், மேடை, வண்டி நிறுத்துகிற இடம், போக்குவரத்துக்கு எல்லாத்தையும் அதையும் சேர்த்து போட்டிங்கன்னா நல்லாயிருக்கும்.